ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி சிம்பிளிஃபிகேஷனில் பார்ட் 1 பார்ட் 2 வீடியோஸ் போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த பார்ட் 3 பாருங்கள். இதில் ஃபஸ்ட்டு எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ரூட் 7 ரூட் 7 ரூட் 7 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்கொயர் ரூட் கொடுத்துட்டு அதில் இன்ஃபினிட்டி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த டேர்ம் எடுத்து அப்படியே போகணும். அதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இதில் என்ன டேர்ம் இருக்குது? 7 தான் இருக்குது. அப்போ அதுதான் ஆன்சர். இன்ஃபினிட்டி கொடுத்துருந்தா மட்டும் இந்த மெத்தட் யூஸ் பண்ணும். இந்த மாதிரி கொடுத்து இன்ஃபினிட்டி கொடுத்துருந்தா என்ன பண்ணணும்? இந்த டேர்ம் எடுத்து அப்படியே எடுத்து எழுதினோம். அப்போ 7 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்கள், அதே மாதிரி என்ன கொடுத்துருக்காங்கன்னு ரூட் த்ரீ கொடுத்துட்டு இன்ஃபினிட்டி கொடுத்துட்டாங்க. அப்போ இன்ஃபினிட்டி கொடுத்தா என்ன வரும்? அதே டேர்மை தான் எடுத்து எழுதணும். அப்போது த்ரீ தான் ஆன்சர். ஓகேவா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அதே மாதிரி ரூட் செவன் கொடுத்துட்டு இன்ஃபினிட்டி கொடுக்கல. இன்ஃபினிட்டி கொடுக்காம சும்மா நார்மலாக இந்த மாதிரி கொடுத்துருந்தா இப்போ என்ன பண்ணணும்? அப்போ அதுக்கு வந்துட்டு இங்கே கொடுத்துருக்க நம்பரை அதே மாதிரி இங்கே என்ன பண்ணணும்? கொடுத்த நம்பரை எழுதணும். அதோட முடிஞ்சிருச்சு தான் ஆன்சர். இன்ஃபினிட்டி கொடுத்துருந்தா. அப்படி இன்ஃபினிட்டி கொடுக்கல அப்படின்னா நீங்கள் இந்த கொடுத்துருக்குற இந்த 7 எடுத்து எழுதிட்டு இந்த ஃபார்மில் ஒன்று இருக்குது. 2 பவர் n மைனஸ் 1 பை 2 பவர் n. இதுதான் ஃபார்முலா. ஓகேங்களா? இப்போ 7 எடுத்து எழுதிக்கிறீங்க. அடுத்து 2 பவர் n. என்னங்கிறது என்னென்னா நம்பர் ஆஃப் ஸ்கொயர் ரூட். இதில் எத்தனை ரூட் இருக்குன்னு பாருங்கள். 1 2 3 4. அப்போ n வந்து எவ்வளோ? 4 ரூட் இருக்குது. ஓகேவா? இப்போ 2 பவர் 4 மைனஸ் 1 பை 2 பவர் 4. இப்போ 2 பவர் 4 என்னது? 2 பவர் 4னா எப்படி எழுதுனா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 பவர் 4. ஓகேவா? இப்போ 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16. அப்போ 16 2 பவர் 4 என்னது? 16. இப்போ என்ன பண்ணணும்? 7 2 பவர் 16னா 16 மைனஸ் 1 பை இன்னொரு 16 2 பவர் 4 16. இந்த 2 பவர் 4 16 நான் இங்கே எழுதிட்டேன். மைனஸ் 1 பை 2 பவர் 4 16. அப்போ என்ன ஒரு ஆன்சர்? 7 16 மைனஸ் 1 என்னது? 15 பை இந்த 16. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது புரிஞ்சிடுச்சான்னு பாருங்கள். ரூட் வந்து கொடுத்துட்டு இன்ஃபினிட்டி கொடுத்துட்டாங்கன்னா அப்படி எழுதணும். அப்படி கொடுக்காம இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதை வந்து இந்த டேர்ம் எடுத்து எழுதிட்டு அதோட பவரில் 2 பவர் n மைனஸ் 1 பை 2 பவர் n எடுத்து எழுதிக்கணும். என்னங்கிறது என்னதுன்னா இந்த ரூட். இந்த எத்தனை ரூட் இருக்கோ அதை எடுத்து எழுதிக்கணும். அவ்வளோதான். இப்போ இங்கே 3 இருந்துச்சுன்னா 3 மைனஸ் 1 போட்டு 2 பவர் 3 என்ன வரும்? 2 2s are 4 4 2s are 8 மைனஸ் 1 என்ன வரும்? 7 பை 8ன்னு வந்துடும். அவ்வளோதான். இப்போ இந்த மெத்தடில் நான் ஒரு சம் கொடுக்குறேன். அதை வந்து நீங்கள் போடுங்க. ஓகேங்களா? கொஷின் என்னென்னா இங்கே கொடுக்குறேன். ரூட் 5 ஓகேவா? இதுதான் கொஷினு. இதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து போட்டு ஆன்சர் போட்டு எனக்கு வந்து என்ன ஆன்சரோ அதை வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி சம் பார்க்கலாம். இதில் எப்படி கேட்டிருக்காங்க? ஒவ்வொரு ரூட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது. ஆனால் இதில் எப்படி இருக்குது பாருங்கள். 3 ரூட் கொடுத்துட்டு ஒரே ஒரு நம்பர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொரு ரூட்டுக்குள்ளேயும் ஒவ்வொரு நம்பர் இருக்குது. இதில் 3 ரூட்டு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இப்படி இந்த ரூட்டை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்? எப்போவுமே ரூட்டை வந்து என்னென்னு சொல்லுவோம்? 2ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அப்போ எக்ஸ். இப்போ எக்ஸ்ன்னு இருக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது 2. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? எக்ஸ் பவர் 1/2 அப்படின்னும் நம்ம எழுதிக்கலாம். அப்போ நம்ம 7 என்னன்னு எழுதிக்க போகிறோன்னா இங்கே 1/2ன்னு எழுதிக்கலாம். ஆனால் இங்கே ஒரு ரூட் இருக்கனால ஒரு 1/2 நான் போட்டுக்கிட்டேன். ஆனால் இங்கே எத்தனை ரூட் இருக்குது? 1 2 3 3 ரூட் இருக்கா? இப்போ 3 ரூட் இருந்துச்சுன்னா 7 போட்டுட்டு 1 2 3 தடவை 1/2ன்னு எழுதிக்கணும். இது மாதிரி ரூட் மட்டும் கொடுத்துட்டு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்கன்னா இந்த 7 எடுத்து அப்படியே எழுதிக்கோங்க. எழுதிட்டு எத்தனை ரூட் இருக்கோ அத்தனை 1/2 போட்டுக்கோங்க. அப்போ என்ன வரும்னா 7 இந்த 1ஓட 1 மல்டிப்ளை பண்ணால் 1 தான். இன்னொரு 1ஓட 1 மல்டிப்ளை பண்ணாலும் 1 தான். பை இந்த 2ஓட 2 வந்து மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 2s are 4. அடுத்து 4 2s are 8. அவ்வளோதான். அப்போ வந்துடுச்சா? 7 பவர் 1/8. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இதுதான் 4th மெத்தடு. நல்லா புரிஞ்சிடுச்சா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து சம் பாருங்கள். அதே மாதிரி இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க? இது மாதிரி கொடுத்துட்டு இங்கே எதுவுமே நம்பர் கொடுக்காதனால நம்ம 2 2ன்னு எடுத்துகிட்டு 1/2 போட்டோம். ஆனால் இங்கே 2 3 4ன்னு நம்பர் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி நம்பர் கொடுத்துட்டாலும் அதே மெத்தட் தான் போடணும். இப்போ இங்கே என்ன நம்பர் கொடுத்துருக்காங்க? கொடுத்துருக்க ஒரு நம்பரை எடுத்து இங்கே எழுதிக்கோங்க. 7ன்னு எழுதிக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்? இதில்
எல்லாத்துக்கும் 1/2 1/2 மல்டிப்ளை பண்ணோமா. ஆனால் இங்கே என்ன இருக்குது 2 3 4 இருக்குது. அப்போ என்ன பண்ணணும் 1/2 × 1/3 × 1/4 அப்படின்னு பண்ணணும். இப்போ அதை பண்ணுங்க. இந்த 7 எடுத்து எழுதிக்கணும். இதை 1ஓட 1 பெருக்குனா 1 தான், இது 1ஓட 1 பெருக்குனா 1 தான். அதை எடுத்து எழுதிக்கோங்க. அப்போ 2 3ஆல் பெருக்குனா 2 3 6 6 4 24. அப்போ என்ன ஆன்சர் வருது 7^1/24. இதுதான் உங்களோட ஆன்சர், 5th சம்மோட ஆன்சர். ஓகேவா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? அடுத்து இதெல்லாம் வந்துட்டு பேசிக்ஸ். நெக்ஸ்ட்டு வந்துட்டு என்ன பார்க்க போகிறோன்னா 6th சம் பாருங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்களேன். இப்போ √14 + √14 + √14 + √14 இவ்வளோ நேரம் கொடுத்துருந்ததெல்லாம் மல்டிப்ளேயில் நடுவில் எதுவுமே வந்து சிம்பிள்ஸ் ப்ளஸ்ஸோ ஒரு மைனஸோ ஒரு டிவைடோ எதுவுமே இல்லாமல் வெறும் மல்டிப்ளை மட்டும் இருந்துச்சு. இப்போ என்ன வந்திருக்கு ப்ளஸ் வந்துட்டு ஒரு இன்ஃபினிட்டி வந்திருக்கு. இது மாதிரி ப்ளஸ் வந்துட்டு இன்ஃபினிட்டி வந்துருந்துச்சு அப்படின்னா அதை என்ன பண்ணணும்னா இப்போ நான் வந்து ஸ்கொயர் ரூட் எழுதிக்கிறேன். 1ஓட ஸ்கொயர் என்னது 1, 2ஓட ஸ்கொயரு 4, 3ஓட ஸ்கொயர் 9, 4ஓட ஸ்கொயர் 16, 5ஓட ஸ்கொயர் 25, 6ஓட ஸ்கொயர் 36. ஓகேவா? இப்படி எழுதிக்கிட்டேன். இப்போது இங்கே என்ன டேர்ம் இருக்குது 14 இருக்குது. அப்போ 14க்கு அப்புறமா உள்ள எந்த ஸ்கொயர் வந்து இங்கே இருக்குது? 14க்கு அப்புறம் உள்ள ஸ்கொயர் எது? 14க்கு அப்புறம் உள்ள ஸ்கொயர் என்ன 16 தான். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு இங்கே வந்து ஒரு 6 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இங்கே 6 வேணாம், ஒரு 5 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இங்கே வந்து √5 + √5 + √5 = இன்ஃபினிட்டின்னு வந்திருக்கு. இப்போ என்ன இருக்குது 5ன்னு இருக்குது, 5ன்னு இருக்குது, இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது. அப்போ 5க்கு அப்புறமா உள்ள ஸ்கொயர் எது? 5க்கு அப்புறமா உள்ள ஸ்கொயர் என்ன 9. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னன்னா 3 தான் ஆன்சர். ஓகேவா? 9ஓட ஸ்கொயர் 3. அப்போ 3 தான் ஆன்சர். அதே மாதிரி தான் இங்கே 14 கொடுத்துருக்காங்க. அப்போ 14னா 14க்கு அப்புறம் உள்ளது என்னது 16 தான். அப்போ 16ஓட ஸ்கொயர் என்ன 4 ஸ்கொயர். இப்போ ஆன்சர் என்னன்னா 4. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இது வந்துட்டு ப்ளஸில் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு அப்புறம் உள்ள நம்பரை எடுத்து எழுதணும். இதே இங்கே நடுவில் மைனஸ் இருந்துச்சுன்னா இதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை எடுத்து எழுதணும். இப்போ வந்து இங்கே 14 14 14 இருக்குது. இங்கே ப்ளஸ் இருக்கிறனால என்ன பண்ணிட்டேன் 14க்கு அப்புறம் உள்ள ஸ்கொயர் என்ன 16, 16ஓட ஸ்கொயர் 4ங்கிறனால 4 எடுத்து எழுதிக்கிட்டேன். இதே எனக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு மைனஸாக இருந்துச்சுன்னா 14க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னவோ அதை எடுத்து எழுதிக்கணும். அப்போ 14க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்னது? 14க்கு முன்னாடி உள்ள நம்பர் 9. அப்போ 9 தான் வரும். அப்போ 9ஓட ஸ்கொயர் 3 ஸ்கொயர். அப்போ 3 தான் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ இதிலே நான் மைனஸ் போடுறேன், போட்டுட்டு அடுத்த மெத்தட் போட்டு காட்டுறேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் பாருங்கள், இது மைனஸ்க்கு போட்டிருக்கேன். இப்போ மைனஸ்க்கு அதே மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9, 4 ஸ்கொயர் 16, 5 ஸ்கொயர் 25, 6 ஸ்கொயர் 36 அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த இது சமக்கு இப்போ இங்கே என்ன இருக்குது 22 இருக்குது, மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ 22க்கு முன்னாடி உள்ள நம்பர் பார்க்கணும். இதே ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா 22க்கு அப்புறம் உள்ள நம்பர் பார்க்கணும். இப்போ 22 மைனஸ்ன்னு இருக்குது. அப்போ 22க்கு முன்னாடி உள்ள நம்பர் பார்க்கணும். 22க்கு முன்னாடி உள்ள நம்பர் என்ன இங்கே 16 தான். அப்போ 16 வந்து எதோட ஸ்கொயர் 4ஓட ஸ்கொயர். அப்போ ஆன்சர் வந்து என்னென்னா 4. இதுதான் ஆன்சர். இதே வந்து இங்கே 22 + 22 + 22 + 22 இப்படின்னு இருந்துச்சுன்னா இதுக்கு என்ன ஆன்சர் வருங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்களேன், இப்போ நான் என்ன சொன்னேன், இங்கே √13 + √13 + √13 + √13 இன்ஃபினிட்டி இருக்குது. இப்போ நான் ப்ளஸ்ன்னு இருந்துச்சுன்னா நான் என்னன்னு சொன்னேன், இதுக்கு அப்புறம் உள்ள நம்பர் தான் பார்க்க சொன்னேன். கரெக்டாக? ஆனால் இந்த நம்பர் பாருங்களேன் ப்ரைம் நம்பராக இருக்குது. அதாவது பகா எண்ணாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து 1ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் பெருக்க முடியும். அதாவது 1 டேபிளில் மட்டும்தான் அது வரும் ப்ரைம் நம்பருங்கிறது. இதே வந்துட்டு மற்ற நம்பர் இப்போ இந்த 22 22லாம் வந்துட்டு எல்லா வாய்ப்பாடுலேயுமே வரும். ஓகேவா? ஆனால் இந்த 13ங்கிறது என்னது 1ஆம் வாய்ப்பாடில் மட்டும்தான் வரும். அப்படி எதெல்லாம் 1 டேபிளில் வருதோ அது எல்லாத்தையுமே ப்ரைம் நம்பர் பகா எண் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இப்போ இந்த 13ங்கிறது என்னது பகா எண். இப்போ நான் இந்த சமயம் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே 14 14 14 இருக்குது. 14ங்கிறது என்னது நிறைய வாய்ப்பாடில் வரும். 2ஆம் வாய்ப்பாடில் வரும், 7ஆம் வாய்ப்பாடில் வரும், 1ஆம் வாய்ப்பாடில் மட்டும் வராது. அப்போ இது வந்து பகா எண் ப்ரைம் நம்பர் கிடையாது. அதனால நான் வந்துட்டு இதுக்கு அடுத்து உள்ள நம்பர் எடுத்து எழுதிக்கிட்டேன்.
ஆனால் இது வந்து பகா எண்ணாக இருக்கிறனால நான் இதுக்கு அடுத்த உள்ள நம்பரை எடுத்து எழுதிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்முலா என்னென்னா √4a + 1 ± 1/2 இதுதான் இதோட ஃபார்முலா. இதில் பாருங்கள், இப்போ இந்த 4 எடுத்து எழுதிக்கிறேன். ஏங்கிறது என்னென்னா, இங்கே என்ன நம்பர் இருக்கோ அதான் இங்கே என்ன நம்பர் இருக்குது 13. இந்த 13 எடுத்து எழுதிக்கோங்க. +1 ப்ளஸ் இப்போ வந்து இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்கனால நான் இங்கே ப்ளஸ்ன்னு எழுதிக்கணும். இதே நான் இங்கே மைனஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நான் இந்த மைனஸை மட்டும் எடுத்து எழுதிக்கணும். இந்த 1 இந்த ப்ளஸ் ஆர் மைனஸை ரெண்டுத்தையும் எடுத்து எழுதக்கூடாது. ஏதாவது ஒன்று தான் எடுத்து இதில் எழுதணும். ப்ளஸ் கொடுத்தனால ப்ளஸ், மைனஸ் கொடுத்தா மைனஸ். ஆனால் ஃபார்மில் +(-1/2). இப்போது இதை வந்துட்டு என்ன பண்ணும், இப்போ 4 × 13 எவ்வளோ? 4 × 13 52 + 1 இங்கே ஒரு 1/2. இப்போ என்ன வரும்? √53 + 1/2. அவ்வளோதான். இதுதான் ஆன்சர். ஓகேவா? இப்போ வந்துட்டு இங்கே வந்து √53க்கு எதுவுமே வந்து என்னது ஸ்கொயர் கிடையாது. அதனால் இந்த √53 + 1/2 இப்படின்னு எழுதிக்கலாம். இல்லை ஆப்ஷனில் வந்து இப்படியும் கூட கொடுக்கலாம். 1 + √53/2. இது ரெண்டுத்தில் இதை இப்படி மாற்றி எழுதிக்கலாம். எப்படி வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா இப்படி போகணும். அப்படி ப்ரைம் நம்பர் இல்லைனா நீங்கள் டேரெக்டாக இப்போ 14 கொடுத்தாங்கன்னா இதுக்கு அடுத்த உள்ள நம்பர் என்னவோ அதை பார்த்து போட்டுடணும். இப்போ அதே மாதிரி நம்ம மைனஸ்க்கு என்ன சொன்னேன், இதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை எடுத்து போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இதே மாதிரி மைனஸில் இது மாதிரி ப்ரைம் நம்பர் கேட்டுட்டாங்கன்னா என்ன பண்ணணும்? அதே ஃபார்முலா எடுத்து எழுதணும். அதே ஃபார்முலா எடுத்து எழுதிட்டு இங்கே மைனஸ்னு மட்டும் ஆட் பண்ணிக்கணும். நான் ஆல்ரெடி ஃபார்முலா என்னன்னு சொன்னேன். இதை பாஸ் பண்ணிவிட்டு நான் என்ன ஃபார்முலா சொன்னேனோ அதை வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஃபார்முலா வந்து என்னது? √4a + 1 ± 1/2. இதுதான் ஃபார்முலா. இப்போ ஃபார்முலாவில் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஏவை அப்ளை பண்ண போகிறோம். ஏ என்னது? இங்கே கொடுத்துருக்க நம்பர். இப்போ 23 + 1 இங்கே என்ன இருக்குது? எல்லாம் மைனஸில் இருக்கனால இந்த மைனஸ்னு எடுத்து எழுதிட்டு 1/2. அடுத்து இப்போ 4ஐயும் 23ஐயும் பெருக்கினா என்ன வரும்? 92 + 1 - 1/2. இப்போ என்ன வரும்? 93 - 1/2. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இதை இப்படி ரிவர்ஸில் கூட எழுதலாம். -1 + 93/2 இப்படின்னு கூட எடுத்து எழுதிக்கலாம். நம்ம ஆப்ஷனில் எது கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். இது வந்துட்டு ப்ரைம் நம்பரில் வந்தது. ஓகேங்களா? இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், இது வந்து டிவைடு கொடுத்துருந்தா இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த டேர்ம் எடுத்து அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. 64 இந்த 64 நீங்கள் அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டு ரூட் போட்டுட்டு டிவைடில் எத்தனை ரூட் கொடுத்துருந்தாலும் இங்கே க்யூப் தான் போடணும். ஓகேங்களா? இப்போ டிவைடுனால என்ன பண்ணணும்? இந்த டேர்ம் எடுத்து அப்படியே எழுதிக்கணும். இங்கே என்ன நம்பர் கொடுத்துருங்களோ அதை எடுத்து எழுதிக்கணும். 25னா 25 எடுத்து எழுதிக்கணும். 16னா 16 எடுத்து எழுதிக்கணும். இது எடுத்து எழுதிட்டு ஒரு ரூட் போட்டு ஒரு க்யூப் போட்டுக்கோங்க. 64 எதோட க்யூபு? 1ஓட க்யூபு 1. 2ஓட க்யூப் என்ன? 2 × 2 × 2 2 4 4 2 8. 3ஓட க்யூப் என்ன? 3 தடவை போடணும். 3 3 3. நீங்கள் பாட்டு 3 க்யூபுங்கும்போது 3 3 9 போடக்கூடாது. 3 க்யூப்னா 3 தடவை 3 போட்டு 3 3 9 9 3 27 போடணும். அடுத்து 4 க்யூப் போடுங்க. 4 × 4 × 4 4 4 16 16 4 64. அப்போ வந்துட்டு 64 வந்து எதோட க்யூபு? 4ஓட க்யூப். அப்போ 4 தான் ஆன்சர். ஓகேவா? டிவைடில் வந்துச்சுன்னா நீங்கள் 64 எடுத்து எழுதிக்கிட்டு இங்கே வந்துட்டு எத்தனை ஒரு 5 ரூட் 6 ரூட் 7 ரூட் எத்தனை ரூட் இருந்தாலும் இங்கே க்யூபுன்னு தான் போட்டுட்டு இது எதோட க்யூபோ அதை எடுத்து எழுதணும். அப்படி க்யூப் இல்லை அப்படின்னா இந்த 3 எழுதிட்டு 57 அதை எடுத்து அப்படியே எழுதி போட்டோம். அதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ளஸ் தனியாக பார்த்துட்டோம், மல்டிப்ளை தனியாக பார்த்தோம், டிவைட் தனியாக பார்த்துட்டோம், சப்ராக்ட் தனியாக பார்த்துட்டோம். ஆனால் ப்ளஸ்ஸு மைனஸ்னு ரெண்டுமே கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதோட ஃபார்முலா என்னென்னா +(−1 + √4a - 3/2). அதே மாதிரி தான் வரும். ஆனால் இங்கே வந்து 1ன்னு வரும், இங்கே ப்ளஸ் மைனஸ் இது மட்டும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இப்போது ஃபார்முலா எழுதிட்டேன். இப்போது இங்கே வந்து +1 + என்ன இருக்குது? √4 ஏ என்னது? ஏ என்ன கொடுத்துருக்காங்க? 13 - 3/2. இங்கே ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு இருக்குல்ல, இங்கே ஃபஸ்ட்டு சிம்பிள் என்ன இருக்குது? ப்ளஸ்ன்னு தான் இருக்குது. அப்போ இங்கே ப்ளஸ்ன்னு தான் போட்டுக்கணும். இதே இங்கே ஃபஸ்ட்டு சிம்பிள் மைனஸ்ன்னு இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மைனஸ்ன்னு போட்டுக்கணும். இங்கே நான் ஃபஸ்ட்டு சிம்பிள் வந்து ப்ளஸ் இருக்கனால இந்த ப்ளஸ் எடுத்து போட்டுக்கிறேன். +1 + √4 இந்த ஏங்கிறது என்னென்னா 13 - 3/2. இப்போ 1 + 4 × 13 எவ்வளோ? 52 52 - 3/2. இப்போ என்ன வரும் ஆன்சரு? 1 + 52ல் 3 போயிடுச்சுன்னா எவ்வளோ? 49. 49/2.
இப்போ என்ன வரும் 1 + 49 வந்துட்டு ஸ்கொயர் இல்லை அப்படின்னா நம்ம வந்துட்டு அப்படியே 49 அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம். ஆனால் இங்கே 49க்கு ஸ்கொயர் இருக்குது. எதோட ஸ்கொயரு 7ஓட ஸ்கொயர் 49. இன்கேஸ் இங்கே வந்து 48ன்னு கொடுத்துருந்தாங்கன்னா வெறும் ரூட் 48 அப்படின்னு சொல்லி போட்டு எழுதிடலாம். ஆனால் இங்கே 49ன்னு கொடுத்துருக்கனால 7ஓட ஸ்கொயராக 49, அதனால இங்கே 7 போட்டு பை 2ன்னு போட்டுக்கிறேன். இதை என்ன பண்ணிக்கலாம், இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாமா? 1 + 7 8, 8/2. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 4. அப்போ இதோட ஆன்சர் என்னது? சரி தெரியலையா? 1 + 7 இங்கே வந்துட்டு √49 7 போட்டேன் பை 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 8/2. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 4. அப்போ 4 தான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ இதிலே இங்கே ப்ளஸ்ன்னு இருக்குது. இதே ஃபஸ்ட்டு டைம் மைனஸாக கொடுத்துட்டு அடுத்து ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அது எப்படி போகணுன்னு பாருங்கள். இப்போ கொடுத்துட்டாங்க. ஃபார்முலா அதே தான். ஃபார்முலா என்ன இருக்குது? 11th சம் ப்ளஸ்ஸு மைனஸ் 1 ப்ளஸ்ஸு ஃபார்முலா சொல்லுங்கள். 4a - 3/2 இதான் ஃபார்முலா. இப்போ வந்துட்டு இங்கே ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குது? மைனஸ் இருக்குது. அதனால் -1 ப்ளஸ் √4a என்னது 5 -3/2. அப்போ என்ன வரும்? -1 ப்ளஸ் 4 × 5 20, 20 - 3/2. இப்போ என்ன வரும்? -1 ப்ளஸ் √20ல் 3 போச்சுன்னா எவ்வளோ? 17, 17/2. இதுதான் ஆன்சர். ஓகேவா? இதுதான் வந்துட்டு பார்ட் 3. இந்த பார்ட் 3ல் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. அதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வந்துட்டு நான் எதுக்கெலாம் ஆன்சர் கேட்டேனோ அதெல்லாம் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.